திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த பகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தண்டோர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரான் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனா செம்பதுமச் செவடி போற்றி, கருவூர் தேவர் கடல் இணை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாடு நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்காலம்மையார் பூஅடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபில தேவநாயனார் கடலினை போற்றி, வரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடவுள் உண்டருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி பெருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பெருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமான் உற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிகள் ஐயா. அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. பூவின பூங்கோயில் பூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது திருப்போடு நமக்கு தேவனர் செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒருமுறை மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் இந்த அதிகாலையிலே ஒன்றிணைத்திருக்கக்கூடிய திருவருள் கருணை என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் கருணையாக இருக்கக்கூடிய திருவருளுக்கும்
நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி பிறந்த மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தி காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து இந்த உலகம் பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரை நம்முடைய பொது நடுவிலே காண்பித்து கொடுத்த அந்த சிவகுருவுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவருளின் மூலமாகத்தான் திருவருளை பெற வேண்டும். நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய, நம்முடைய நடுக்கத்தை தீர்க்கக்கூடிய, நம்முடைய பதட்டத்தை தீர்க்கக்கூடிய, நம்முடைய அறியாமையை நம்மளுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம முழிக்கிற அந்த நிலைமையை மாற்றக்கூடியவர்கள் குருநாதர்கள். ஐயோ எனக்கு வழி தெரியாமல் இருக்கின்றேனே, 4 வழியில எந்த வழியில போகணும்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கும் போது நம்முடைய சித்தத்தை அறிந்து அனுப்பி வைக்கப்படுபவர்கள் தான் குருநாதர். நம்மளை தேடி வருவாங்க. குருநாதர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பரிபக்குவம் அடையும் போது, அந்த நிலையை அடையும் போது நம்மளை தேடி குருநாதர் வருவார். அப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கணும் நமக்கு. அப்போ உயிர்களுடைய ஏக்கத்துக்கு ஏற்றவாறு எம்பெருமான் குருவாக வந்து நம்மளை ஆட்கொள்றார். அப்படிதான் நம்ம எல்லாம் ஆட்கொண்டு சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வரலும் கொண்டாந்துட்டார். அவரவர்களுக்கு அவருடைய மனமே குரு, அவரவர்களுக்கு அவருடைய அடங்கிய மனமே குரு. அதுதான் கொண்டு வந்து சேர்க்குது. பாரு, நீ பட்டதெல்லாம் போதும், போன ஜென்மத்துல நீ என்ன பட்டன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னா நீ எவ்வளவு அனுபவிச்சன்னு தெரியும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குரல் கேட்குது. மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு குரல் கேட்குது. அதுதான் நம்மளை கொண்டாந்து என்ன பண்ணுது, நல்ல விஷயங்களை கொண்டு வச்சுக்குது. அப்போ உள்ள இருக்கிற நீதிமன்றம் சொல்றபடி நம்ம செய்யறோம். அதுதான் மனமாகிய குரு, அடங்கிய மனம். அடங்காத மனம் வெளியே கொண்டு போயிடும், பெரிய பெரிய சிக்கல்கள் ஆளாக்கி விட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம. அப்போ அந்த மனம் போன போக்குல போகாம எது அடங்கிய மனம் அப்படின்னா, குருநாதர் வந்து நம்மளுக்கு குருநாதர் வரும்போதே அது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். குருநாதர் இல்லைன்னா நமக்கு வழி கிடையாது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இந்த 4த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணினே இருக்கணும் நம்ம. இந்த 4த்துல நம்மளுக்கு வழிகாட்டுறவங்கள ஒண்ணு பற்றற்றானை பற்றணும். எப்படி பற்றணும்? குரு மூலியமா தான் பற்றணும். ஏதாவது ஒரு முகாந்தரம் வேணும்ல, யார் மூலியமா தானே போகணும். அப்படியே எடுத்த உடனே ஆகாயத்துக்கு போயிட முடியாது. போயிட முடியாது. டைரக்டா போயிடும். நம்ம எல்லாம் யோனி வழியா தான் வந்திருக்கிறோம். அப்படியே ஆகாயத்துல இருந்து வரல. 2 பேர் தேவைப்பட்டாங்கல்ல, அப்பா அம்மான்னு ஒரு கருவி தேவைப்பட்டது இல்ல பூமிக்கு வர்றதுக்கு. அது போலதான். அப்ப இறைவனை அடையிறதுக்கு ஒரு கருவி இருக்குன்னா அவர்தான் குரு. அததான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. ஒன்னும் அவரையாவது சிந்திக்கணும். நான் விடவே இல்லை சிவானந்த பரமஹம்சரை. அவர் எப்ப பார்த்தனோ அந்த கண்ணு, அவருடைய இடம், அவர் மூஞ்சி, அது எப்போ 1921 முடிஞ்சு போச்சு. அவரோட சமாதி ஆயிட்டார். ஆனா நான் விடல அவரை. சாமி சொல்லி கொடுங்க, சாமி சொல்லி கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணேன். அப்போ ஆர்வம், ஒருத்தரை பிடிச்சிக்கணும்னா ஒன்றை பிடி உறுதியா, அப்படி அவர்கிட்ட இருந்து நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும் தானே விடக்கூடாது. அப்படிதான் அந்த அடியன் அந்த குரு விசுவாசம். அதை பிடிச்சி அதை அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும் அப்படின்னு நகரணும். உங்களுக்கே நல்லா தெரியும், பழைய வினையிலிருந்து மீளும் போது மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு வரும். குருநாதருடைய பெரும் கருணையினால உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதான் குருவருள் இல்லைன்னு திருவருள் இல்லைன்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிறாருல்ல.
நம்முடைய பாரத்தை இறக்கி வச்சு நம்மளை லேசாக்கி உன்னதமாக்கி புனிதமாக்கி சுத்தமாக்கி லேசாக்கி ரொம்ப அப்படியே மனசை லேசாக்கி விட்டுருவார். அவ்வளவுதான். அதான் குரு இல்லாத வித்தை பாழ். அப்படித்தான் நான் தேடி நாயா பேயா அலைஞ்சேன். இவரு நம்மளை காப்பாத்துவாங்களா, இவங்க நம்ம காப்பாத்துவாங்களா, இவங்க நம்ம வழிகாட்டுவாங்களா? எதுவுமே நமக்கு சதமா கடைசியில அமைஞ்சது சிவானந்த பரமஹம்சர் தான். அவங்கவுங்களுக்கு ஒரு இது விதியில இருக்கும். ஆமா. இந்த கம்யூனிட்டியில பிறந்து இதுல பிறந்து நம்மளுக்கு வந்து நமக்கு யாரும் வழிகாட்ட மாட்டாங்களோ ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அப்ப எனக்கு கிடைச்சது சாமி தான் கிடைச்சார். அதாவது இந்த கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு ஏதோ குச்சியோ ஏதோ மரமோ எதுனா கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரிதான். அப்படி கிடைச்சவர் தான் சாமி சிவானந்த பரமஹம்சர். இறுக்கி பிடிச்சுக்கணும் நான் அவரை. வேற யாரும் இல்ல சாமி அப்படின்னு பிடிச்சுக்கினேன். விட மாட்டேன் அவரை. பிடிச்சி 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 ஐயா எப்போ சமாதி ஆயிட்டாங்க. கேரளாவில் இருக்கு சமாதி. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்ல. எனக்கு ஆகமம் சொல்லி கொடுங்க சாமி, பிராமணர்கள்லாம் யாரு அப்படின்னு எல்லா ரகசியங்களையும் அவர் மூலியம் நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடியேன் சைவ சமயத்துக்கே வந்தேன். அப்போ உச்சபட்ச ஞானம் என்று சொல்லக்கூடிய நிர்வாண தீட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கூடிய வித்தையை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் வாசி யோகத்தை சிவானந்த பரமஹம்சர். ஆனா சமயத்துக்கு வந்து தொண்டாற்றமேன்றதுக்காக தான் நம்ம சமய தீட்சை வாங்கணும். அப்ப தொண்டு ஆற்றுவதற்கு சமயத்துக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது, ஒரு அடையாளம் தேவைப்படுது தான் நம்ம சமய தீட்சை வாங்குறோம். அங்க என்ன கிடைக்கும்னா சமய தீட்சைக்கு உண்டான விஷயம் தான் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப அதை வாங்கணுமா, சமயத்துக்கு தொண்டாற்றுறதுக்கான வழி கிடைச்சதா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். சாமி நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சமயத்துக்கு தொண்டாற்றணும். அப்ப சமய தீட்சை வேணும். அதான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னோம். நாம் அனுஷ்டானங்களை பத்தி பயப்படாதீங்க. ரொம்ப எளிய முறையில அதை கடந்து போலாம். தவம் பண்றதுனால சொல்றேன். நான் தவம் பண்றதால சொல்றேன். ரொம்ப எளிமையா முடிக்கலாம். ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிற இறைவனை எப்படி அனுஷ்டானத்தோட உள்ள நுழையிறதுன்ற வித்தை நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். அப்ப குருநாதர் வேணும். குருவர்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவ குரு விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, அவர் என்னை தாங்குவாரு, அவர் என்னை காப்பாத்துவாரு, என்னை காப்பாத்தி கொண்டு போய் கரை சேர்த்துருவாருன்ற நம்பிக்கை இருக்கணும், அவ்வளவுதான். குரு யாரு மேல வேணாலும் சந்தேகப்படலாம். நீங்க யாரு மேல வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா குருநாதர் மட்டும் சந்தேகப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. சிவபெருமான கூட நீங்க சந்தேகப்படலாம். ஆனா குருநாதர் சந்தேகப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. எழுதி வச்சுங்க, ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுங்க. சிவபெருமான் குருவருளும் திருவருளும் வித்தியாசம் சொல்லிடுறேன். குருவருளுக்கும் திருவருளுக்கும் வித்தியாசம் சொல்லிடுறேன். சாமி மன்னிச்சிருவாங்க சிவபெருமான். ஆனா குரு அது அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணாது. அதனாலதான் சொல்றேன், யார் சாபத்தை வேணாலும் வாங்கலாம். ஏன்னா நமக்கு வாழ்க்கையே தாங்கி நம்மள அடியில இருந்து பிடிச்சி தாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. திருவருள் எல்லாரையும் மன்னிக்கும், குருவருள் கொண்டு போய் சேர்க்கும். அதனாலதான் குருவோட இது நமக்கு அனுகிரகம் வேணும்ன்றது. அவங்க கிட்ட மட்டும் நம்ம எது என்ன அதனால்தான் நம்ம வந்து அது எப்படி நுட்பமா அந்த குருநாதருடைய அருளை பெறணும்ன்றது தான் இங்க செய்தி. அப்போ குரு இல்லாத வித்தை பாழ். அப்படிப்பட்ட குருநாதர்ல மூணா பிரிச்சுக்கலாம். காரிய குரு, காரண குரு, சிவகுரு. காரிய குரு, காரண குரு, சிவகுரு, இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேரையும் கடந்துதான் நம்ம சிவபெருமானுடைய திருவடி என்ன பண்ண போறோம், அடைய போறோம்.
அதுதான் பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணும். சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையில நமக்கு குருவாக வந்திருக்கிறவர் இப்ப யாருன்னா திருமூல நாயனார். 3000 பாடல்களை எழுதி வச்சுட்டு பகிரங்கமா சத்தியத்தை சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார், அப்படியே உள்ள ஒளிஞ்சிட்டார். அப்படிப்பட்ட திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இன்றைக்கு உண்டான திருமந்திர நிகழ்ச்சிக்கு போலாம். குருவர்களை பத்தி பேசணும்னா நிச்சயம் வேணும், நன்றி அறிதல் வேணும். அவரை நினைக்கணும், அவர் நினைக்கணும். எதுவுமே தானா வந்து கிடைச்சிடாது. நமக்காகவே மானுட சட்டை தாங்கி பிரபஞ்சமே வருது. அழுது இருக்கணும்ல, ஏங்கி இருக்கணும்ல. நம்ம துயரத்தை துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறாருல்ல சாமி, அனுப்புறாருல்ல. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் செவிகை ஏற்று வைத்து அந்த மாதிரி நம்மளையும் ஒரு பொருளாக்க மாத்ததுக்கு வராருல்ல. அதுதான். அப்ப அந்த குருவர்களுக்கு நன்றி சொல்லி திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகத்தில் 21வது பாடல் நேத்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 22வது பாடல் நம்ம பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின், பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின், மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதாம், கையினுள் வாயு கதித்தங்கு எழுந்திடின், மையணி கோயில் மணிவிளக்காமே, பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின், மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதாம், கையினுள் வாயு கதித்தங்கு எழுந்திடின், மையணி கோயில் மணிவிளக்காமே. பாடலை பதம் பதமா பிரிச்சிருவோம். சிவபெருமானை அதான் பிரிச்சு கொஞ்சம் படிச்சு சொல்லுவோம். சிவாயனம். பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின், மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதாம், கையினுள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின், மையணி கோயில் மணிவிளக்கு ஆமே, மையணி கோயில் மணிவிளக்கு ஆமே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரை மாணிக்கவாசகனார் புத்தகத்திலிருந்து பார்ப்போம். அவர் எழுதின பொழிப்புரையிலிருந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லை. பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின், பையின்னா உடம்பு, உள்ளே மூலாதாரம், படிக்கதவு குதம். இப்ப குதம்னா என்னன்னு பார்க்கணுங்க. நம்ம பொதுவா வந்து குதம்னா எருவாய் அப்படி சொல்றோம்ல. எருவாய்னா மலம் கழிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் பெரும்பாலும் குதம்னு சொல்லப்படுது. பொதுவா குதம்னா அதான். குதம்பாய் சித்தர் இருக்காங்கல்ல, குதம்பாய் சித்தர். இது வந்து ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்ப இந்த பாட்டுடைய விளக்கத்தை மாணிக்கவாசகனார் சொல்றதை அப்படியே நம்ம பொடிப்புரையை கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் யதார்த்தமா நம்ம சிகார சைவநெறி பாடசாலையில குதம்ன்றதை பத்தி பேசுவோம். பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின், பையின உடம்பு, உள்ளே மூலாதாரம், படிக்கதவு குதம், எருவாய். தவயோகத்தால் எருவாயை இறுக பிடித்தால், தவயோகத்தால் எருவாயை இறுக பிடித்தால் மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதாம். இந்த தவயோக முயற்சியே உடம்பை ஒளி உடையதாக்கும். இந்த தவயோக முயற்சியே ஒளி உடையதாக்கும். கையினுள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின், நாடியுள் பிராணன் ஒளியுடன் இதயத்தை நோக்கி மேலெழுகின்ற போது மை அணி கோயில் இருள் அடைந்திருந்த இதய கோயில் ஒளி சிந்தும் மணி விளக்காக திகழும்.
இதுதான் பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. மாணிக்க வாசகனார் எழுதினது. தர்மயாதனத்துல அந்த பாடலே இல்ல. அது நம்ம தேடி பார்த்தா இல்ல. 20 பாட்டோட முடிஞ்சு போச்சு. அதனால புத்தகத்துல இருந்து நம்ம நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். 6 பாட்டு இருக்கு ஐயா சொன்னாங்க. அதுல 6வது பாட்டுல 2வது பாட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 22வது பாடல். அப்போ இந்த பொழிப்புரை என்ன சொல்லுதுன்னா, பையன்னா உடம்பு, மூலாதாரம். உள்ளேன்னா பையன் உள்ளேன்னா மூலாதாரம். அப்ப மூலாதாரம் இருக்கிற இடம் எங்க சொல்றாங்க? இடுப்பு. உலகத்தாருக்கு. ஞானிகளுக்கு எங்க மூலாதாரம்? வரேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் விளக்கணும். அப்போ படிக்கிறதுன்னா குதம், எருவாய், மலம் போற இடம். எருன்னா என்ன? கழிவுகளை வெளியேற்ற இடம் எரு. கருவாய்னா விந்தையும் சிறுநீரத்தை வெளியேற்ற இடம் பேரு கருவாய். அப்ப எருவாய்க்கும் கருவாய்க்கும் மூலாதாரம் இருக்குதுன்னு உலகத்தார் சொல்றாங்க. இல்ல எல்லாராலும் நம்பப்படுகிறது, கருதப்படுகிறது மூலாதாரம் அங்க இருக்குன்னு. அப்ப மெய்யினுள்ளே விளங்கும் ஒலியதாம் அப்படின்னா அந்த எருவாயை இறுக்கி பிடிச்சோம்னா ஒலி உண்டாகும் அப்படின்னு ஒரு செய்தி இங்க எழுதப்பட்டிருக்கு. அது எப்படிங்க எருவாயை இறுக்கி பிடிக்கிறது? பார்க்கலாம். இதை முதல்ல படிச்சுட்டு போயிடுவோம். பையனா உடம்பு, உள்ளே மூலாதாரம், படிக்காத குதம், எருவாய் தவயோகத்தால் எருவாய் இறுக்கி பிடித்தால் மெய்யின் உள்ளே விளங்கும் ஒலியதாம். அந்த தவயோக முயற்சியே உடம்பை ஒளி உடையதாக்கும். கையினுள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின் நாடியில் பிராணன் ஒளியுடன் இதயத்தை நோக்கி மேல் நோக்கி எழுகின்ற போது மையணி கோயில் இருள் அடைந்திருந்த இதய கோயில் ஒளி சிந்து மணி விளக்காக மாறும். அவ்வளவுதான். இதுதான் பாடல் பொழிப்பறை. இப்போ யதார்த்தமா நம்முடைய சைவநெறி பாடசாலையில இந்த பாட்டுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். கொஞ்சம் அப்படியே பொறுமையா பார்த்துடலாம், தெளிவா பார்த்துடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாம் இறைவன் உணர்த்தத்தை பத்தி பார்த்துடலாம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம். பையில் உள்ளே படிக்கதவு ஒன்றிடன். இப்ப பையன்னா என்ன? நம்ம உடம்புன்னு பார்த்துட்டோம். அப்ப பையில் மூலாதாரம், உள்ள மூலாதாரம் கொடுத்த படிக்கதவு. இது படிக்க உண்மை படிக்கதவு. சாமி சாமி ஒலி சரியா வரல, ஒலி விட்டு விட்டு வருது. நான் பேசுறது சரியா கேட்க? அம்மா கேக்குதுங்களா? பேசுறது சரியா கேட்கலங்க ஐயா. கேக்குதுங்க விட்டு விட்டு ஐயா. கேக்குதுங்க ஐயா. அம்மா பேசுறது கேட்கல? கேட்கலங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சரிங்கம்மா. பரவாயில்லையா? கேக்குதா? என்னாச்சு? உங்களுடைய டேட்டா ப்ராப்ளம் வேற ஒன்றும். டேட்டா ப்ராப்ளமா? சரிங்க ஐயா. ஐயா நான் கடைசியா பேசுனது என்னது? கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சா? ஆமா ஆமா. என் ஒய்ஃபை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண, ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுங்க. இப்ப கேக்குதுங்களாமா ஐயா? கேக்குதுங்களா? கேக்குது. அது மொபைல்ல வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து நான் வைஃபைல போறேன். சரி. பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின். பையன்னா உடம்பு, அது உள்ளே மூலாதாரம், படிக்கதவு ஒன்றிடின். அப்ப படிக்கதவுன்னா இவங்க என்ன சொல்றாங்க?
குதம்னு சொல்றாங்க. இந்த குதம்ன்றது உலகத்தாருக்கு எருவாய், அதாவது மலம் போற துவாரம் இருக்குல்ல, அது எருவாய் தான் குதம்னு சொல்றாங்க. அந்த இடத்தை இறுக்கி பிடிச்சோம்னா உடம்புல ஒளி விளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தவயோகத்தால் முயற்சி பண்ணணும். ஆனா தவயோக ஞானிகளுக்கு கழுத்து கீழே வேலையே இல்லை. தவயோக ஞானிகளுக்கு கழுத்து கீழே வேலையே இல்லை. அப்ப உண்மையான குதம் அப்படின்னா எருவாய் இல்லை, தொண்டக்குழி, உள்நாக்குக்கு மேல இருக்கிற ஒரு சந்து இருக்கு இல்லையா, அதுதான் குதம். அந்த குதம் வழியாகத்தான் நாம் பாய வேண்டும். அதான் படி, அதான் படிக்கதவு. பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடினா இந்த உள்நாக்குக்கு மேல ஒரு சந்து இருக்குது. அந்த படிக்கதவு வழியாகத்தான் நம்ம என்ன பண்ணணும், பயணிக்கணும். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? பூங்குடியா கேக்குதுங்க ஐயா. பரவாயில்ல. தடங்கள்லாம் வருதா? வருது. அவ்வளவுதான். ஏன்னா மொபைல்ல இருந்து வரேன் நான். பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின்னா அப்போ பொழிப்புரையில என்ன இருந்ததுன்னா எருவாயே அவங்க குதம்னு சொல்றாங்க. மலம் போற இடத்த வந்து குதம்னு சொல்றாங்க. அது உண்மையில குதம்னு சொன்னா அது அங்கதான் பொருள். எல்லாருமே உலகத்தார் டிக்ஷனரியில எதை எடுத்தாலும் குதம்னு அங்கதான் வரும். ஆனா ஞானிகள் பார்வையில குதம் என்பது உள்நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய சந்து. அந்த குதத்தின் வழியாக மூக்கின் வழியாக சுவாசத்தை விடாம குதத்தின் வழியாக மேலையும் கீழே ஏற்றி இறக்கி அடியாறுல கூட தவம் பண்ணலாம். நிகழ்ச்சி கேட்கிறன்ற பேர்ல நேரத்தை வீணாக்காம நிகழ்ச்சி ஒரு பக்கம் போட்டோம், அப்படியே நீங்க புருவ நடுவுல இருந்து என்ன பண்ணலாம், அப்படியே கை ரெண்டு கோத்துக்குன்னு கேட்கலாம். புருவ நடுவுல கவனத்தை வச்சு கேட்கலாம். இந்த நேரத்தை வந்து வீணாக்க கூடாது. இந்த நேரத்தையும் நீங்க தவமா மாத்தலாம். காது கேட்கறது, கண்ணு அங்க நிக்க போகுது, புருவ நடுவில் நிக்க போகுது. அப்போ அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்க. அடியேன்னு பேச போறேன். வேலை என்ன, தவத்துல அப்படியே ரெண்டு பேரும் கண்டு கண்ணு மட்டும் ஓட்ட வச்சு அப்படியே இருக்கலாம். ஏகாந்தம் வந்து பதிவு பண்ணுங்க. அப்ப நிகழ்ச்சிக்கு வரனாலே அப்படியே காதால கேட்டுட்டு உண்மை ஒண்ணுன்னா புருவ நடுவில் நீங்க கவனத்தை மறுபடியும் சாமி கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? வைஃபைல வந்திருக்கேன். நன்றிங்க ஐயா சிவபெருமானே. திருப்பி ஒரு முறை படிச்சிடுறேன். தடங்களுக்கு வருந்துக்கிறோம். ஆமா, இணையதளம் பிரச்சனைனாலும் நான் வெளியே போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடில் அப்படின்னா பையன்னா உடம்பு, அந்த உடம்புக்குள்ள படிக்கதவு ஒன்று இருக்குன்னா அதுதான் குதம். அந்த குதம் வந்து இடுப்புக்கு கீழே எருவாய், மலம் போற இடத்த எல்லாரும் குதம்னு சொல்றாங்க. அதை குதமா பாவிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த புத்தகத்திலேயே பொழிப்புரையிலேயே எருவாயத்தான் குதம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா அடியேன் ஞானத்தால அனுபவிச்சதுனால சொல்றேன், உண்மையான குதம் உள்நாக்குக்கு மேல இருக்கிற ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த குதத்தின் வழியாகத்தான் படிக்கதவை ஆக்கணும். அந்த படிக்கதவு வழியாகத்தான் சுவாசத்தை மேல செலுத்தணும். அந்த படிக்கதவு வழியாகத்தான் மேலையும் கீழே மூச்சை ஏற்றி இறக்கணும். அப்படி ஏற்றி இறக்கக்கூடிய கணக்கை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா காலனை உதைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின் மெய்யின் உள்ளே விளங்கும் ஒலியதாம். அப்ப மெய்யின் உள்ளே விளங்கும் ஒலின்னா உடம்புக்குள்ள ஒளி பிரகாசமாக விரிஞ்சு தெரிய ஆரம்பிக்கக்கூடிய இடம் இதுதான். இந்த இரும்பு பத்த வைக்கிறவன் வந்து ஒரு இது வச்சிருப்பான் கொல்லன் பட்டறையில. அழுத்தி 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 விட்டோன்னு அங்க அப்படியே கன 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 நெருப்பு ஆகும். அந்த நெருப்புல வந்து பத்த வச்சு உருக வைப்பாரு. அப்படி மூச்சை வெளியே விட்டு வீணாக்காம இந்த குதத்தின் வழியாக மூச்சை மேலே ஏத்தி
புருவ நடுன்ற அக்னிய நல்லா கணக்க வைக்கணும். அதாவது அந்த கொல்லன் பட்டறையில அழுத்தி அழுத்தி விடுவான். அழுத்தி விட்டவொன்னே அந்த பக்கம் நல்லா புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு அழுத்தின பிறகு அங்க நல்லா கன 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 கனன்னு மாறும். பத்த வைக்கிறவங்க வந்து பத்த வச்சுக்கலாம், இரும்பு ஒட்ட வைக்கிறவங்க வந்து ஒட்ட வச்சுக்கலாம், ஈயம் பாத்திரம்லாம் ஒட்ட வைக்கணும்னு சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி கொல்லன் பட்டறையில ஊதுற மாதிரி நம்ம சுவாசத்தை குதத்தின் வழியாக ஊதி 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 கரிக்கட்டையா இருந்த புருவ நடுவுல குருநாதருடைய தயவால ஒரு சின்ன நெருப்பொரிய ஏதாவது நெருப்பொரிய வச்சு அந்த கன 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 கனன்னு மாத்தணும் அந்த இடத்த. அதுக்கப்புறம் தீபம் பிடிச்சிச்சுன்னா அப்புறம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு முறை பிடிச்சிச்சுன்னா போதும். அந்த கறிக்கட்டைய டீ கடையில அந்த கறிக்கட்டை மாதிரி ஒண்ணு இருக்கும், பார்த்திருப்பீங்க. அது ஃபுல்லா கறிக்கட்டையா இருக்கும், கருப்பா இருக்கும். அது அதுல வந்து ஒரு ஒரு கற்பூரத்தை போட்டு ஏத்திட்டு கொஞ்சம் நெருப்பு உண்டானா போதும். அது என்ன பண்ணினே இருப்பாங்க, ஊதி 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 அது மொத்தமே நெருப்பாவே மாறும். அதுக்கப்புறம் டீ கடையில ஜோரா எப்பவும் நெருப்பு இருக்கும். ஒரு முறை ஏத்துட்டா போதும். அடுப்பு சிம்மில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கறிக்கட்டையே என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் சூடா வச்சிருக்கோம். தேவையில்லைன்னா தண்ணி ஊத்தி அமைச்சிருவாங்க. இது ஞானத்துக்கு சொல்றேன். அப்ப கொல்லன் பட்டறையில் இருக்கிற அந்த நெருப்பு, அந்த கறிக்கட்டை எப்படி கனகன கனகனன்னு மாறுதோ அது போல பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின் மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதாகும். அப்போ இந்த உடம்புக்குள்ள ஒரு படிக்கதவு இருக்கு, ஒரு மூலாதாரம் இருக்கு. அந்த மூலாதாரத்துக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு குதம்னு பேரு. அந்த குதம் தொண்டைக்குழிக்கு மேல இருக்கிற ஓட்டை. ஆனா உலகத்தார் சொல்ற குதம் மலம் போறதும் டாய்லெட் போறோம்ல அந்த இடம். அதுதான் குதம்னு சொல்லப்படுது. அப்போ உலகத்தார் சொல்ற குதம் வேற, கழுத்துக்கு மேல சொல்லப்படுகிற குதம் வேற. இப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஆனா பகிரங்கமா புத்தகத்துல எருவாயின்னு தான் போட்டிருக்காங்க. அப்ப எருவாயின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா, மலம் போற இடம். கருவாயின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா, சிறுநீர் போற இடம், அதாவது விந்து போற இடம், சுரோனிதம் போற இடம். அப்ப கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவுல தான் மூலாதாரம் இருக்குதுன்னு உலகத்தார் சொல்லப்படுது, நம்பப்படுது. அதான் மூலாதாரம், இதான் இடுப்பு. ஆனா உண்மையான மூலாதாரம் எங்க இருக்கு, கபாலத்தில் இருக்கு, புருவ நடுவில் இருக்கு. இதான் அந்த ரகசியம். அப்போ எந்த எருவாயை இறுக்கி பிடிச்சோம்னா ஒலி உண்டாகும்னா, இந்த எந்த எருவாய்னா குதத்தை, உள்நாக்குக்கு மேல இருக்கிற அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை வழியா தான் சுவாசத்தை மேலையும் கீழே. அப்ப எப்படி கொல்லன் பட்டறையில ஊதுறானோ நீட்டா உள்ள குருநாதருடைய தயவோட ஊதணும். புருவ நடுவில் இருக்கிற ஒரு கறிக்கட்டு இருக்கு, மரமண்டை நம்பலாம். அப்போ அறியாமல் இருக்கிற நம்ம மரமண்டையில இந்த வாயுன்ற அக்னியை கொண்டு போய் என்ன பண்ண போறோம், லைட்டா குருநாதர் வச்ச பத்த வச்சுட்டு போனார்ல நெருப்புத்தி, புருவ நடுல. அதான் உபதேசம். அந்த உபதேசம் வாங்கினவங்க என்ன பண்ணணும், மெதுவா காற்றை மேல ஏத்தி 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 அந்த சின்னூண்டு நெருப்பு என்ன பண்ணணும், கன 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 கனன்னு மாத்தணும். அப்ப கன கன கனன்னு மாறிடுச்சுன்னா, ஒரு முறை ஞானம் பெற்று விட்டால் மறுபுறம் என்ன பண்ணணும் அவசியமே இல்லை. அது சுடர்தான். 3வது கண்ணு விழிச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப புருவ நடுவுல அந்த கன கன கனன்னு கொல்லன் பட்டறையில ஊதுற மாதிரி சுவாசத்தை மேல ஏத்தி ஏத்தி இறக்கணும். ஆரம்பத்துல 24 நிமிஷம் சொன்னேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க ஏற்றி இறக்கலாம். ஆனா சமமா இழுக்கணும். மேல இழுக்கிற மாதிரி கீழே இழுக்கணும். மாத்தி இறக்கக்கூடாது. உடம்புக்கு வேதனை வந்துடும், நோய் வந்துடும். குருநாதருடைய தயவுல தான் அந்த பயிற்சி செய்யணும். இதுக்கு தான் நிர்வாண தீட்சைன்னு பேரு. நிர்வாண தீட்சை வாங்கின உடனே நிர்வாண நிலையை யாரும் அடைஞ்சிட முடியாது. நிர்வாண நிலையை அடையணும்னா பயிற்சி செய்யணும். தீட்சைன்றது சொல்றது சுலபம், அனுஷ்டானம் ரொம்ப கஷ்டம். தீட்சை வாங்கிட்டீங்களான்னு கேட்கறது. அப்போ அனுஷ்டானம் அது முறையெல்லாம் இருக்குல்ல, பார்த்து பயந்துடக்கூடாது. அன்பால செய்யணும். ஐயோ 6வது பாயிண்ட் விட்டுமே, 7வது பாயிண்ட் விட்டுமே, 8வது பாயிண்ட் விட்டனே இன்னைக்கு அப்படின்ற வருத்தம் இருக்கக்கூடாது.
நீங்க அன்பால செய்யறது எல்லாமே அனுஷ்டானம் தான். நீங்க அன்பால செய்யறது எல்லாமே அனுஷ்டானம் தான். அவர் ஏத்துக்கிறது நேத்து அப்படித்தான் ஒருத்தர். தண்ணி ஊத்தியாச்சு அவ்வளவுதான். சிவபெருமான் பெரும் கருணையினால சாமி ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கும் அவன் அன்பால செஞ்சுட்டே முடிஞ்சு போச்சு. ரொம்ப எல்லாம் சாமி எதிர்பார்க்கல. உன்கிட்ட அன்பு இருக்குதா? பூ உண்டு நீர் உண்டு, அவ்வளவுதான். நீ ஏன் 8வது பாயிண்ட் விட்ட அப்படின்னு கேட்க மாட்டார். நீ ஏன் 7வது பாயிண்ட் விட்ட அப்படின்னு கேட்க மாட்டார். அவர் தானே பூஜை செய்யறாரு. செய்பவனும் அவரை செய்யற ஏத்துக்கிறதும் அவர் தானே. அதனால அனுஷ்டானத்தை பார்த்து பயப்படாதீங்க. திருப்பி என் வாயிலிருந்து அதுதான் வருது. அப்ப எருவாயினா என்ன, கருவாயினா என்ன, குதம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த எருவாயை போய் குதம்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு குதத்தை எழுப்புறேன், குதத்தின் வழியாக பாயணும்னா அங்க போய் பிடிச்சிருக்கிறாங்க. டாய்லெட் போற இடத்த போய் குதத்தை பிடிச்சி வச்சுக்கணும். அந்த இடத்துல இருந்து ஒலி உண்டாகும். எப்படி உண்டாகும் நான் கேட்கிறேன். மணி விளக்கு எப்படி உண்டாகும்? பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின் மெய்யின் உள்ளே விளங்கும் ஒலியதாம் கையின் உள் வாயு கதித்து அங்கு எழுந்திடின். இப்ப சொல்லுங்க, வாயு என்ன? டாய்லெட் போற இடத்துல மலைக்காற்று தான் வெளியே வரும், உயிர் காற்று வராது. டாய்லெட் போகும்போது என்ன காத்து வெளியே வரும்? அந்த மலத்தை வெளியே தள்ளக்கூடிய காற்று வெளியே வரும், அவ்வளவுதான். அது எப்படி உயிர் காற்றா மாறும்? அப்ப கையினுள் வாயு கதித்து அங்க எழுதிட்டேன். அப்ப கதி அங்க எடுக்க முடியுமா? டாய்லெட் போற இடத்துல போய் கதி எடுக்க முடியுமா? அங்க மலைக்காத்து தான் வெளியே வரும். அப்ப உண்மையான குதம் எதுன்னா தொண்டைக்குழிக்கு மேல இருக்கு, அங்கதான் கதி எடுக்கணும். அப்ப கதினா என்ன? சிவகதி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார். சிவசிவ என்ன? சிவகதி தானே. கதின்னா மூச்சு. நீ என்ன கதி அடைவியோ கடைசியில என் சாபத்துக்கு ஆளாவற, நீ என்ன கதி அடைவியோ, என் வயிற்றுச்சல் உன்னை என்ன பண்ண போது பாரு. நீ நல்ல கதியே அடையும். அப்ப அந்த வார்த்தை இருக்கு பாருங்களா, அந்த கதி, அந்த கதி தான் சிவகதி. நீ என்ன கதி அடையணும்னா நான் சிவகதி அடையணும்னு சொல்லணும். சிவகதி எதுன்னா மூக்கு வழியா சுவாசம் பண்ணாம தொண்டைக்குழி வழியாக குருநாதருடைய பெரும் கருணையினால மேல ஏற்றி இருக்கக்கூடிய கதி கிடைச்சதுன்னா அதுதான் சிவகதின்னு பேர். அப்ப கையினுள் வாயு கதி தங்கு எழுதின் மை அணி கோயில் மணி விளக்கு ஆமே. அப்படி யார் ஒருத்தர் பிராணனை வெளியே, மனசை வெளியே விடாம உள்முகமாகவே ஏற்றி இறக்கக்கூடிய வித்தையை கத்து புருவ நடுவுல அந்த அக்னியை எழுப்பி ஏத்துறாங்களோ அதான் மணி விளக்காக இருக்கும். அதான் அந்த பாட்டு சொல்லுது. பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின். படிக்கதவுன்றது குதம். அந்த குதம் இடுப்புக்கு கீழே இருக்கிற எருவாயில்ல, நம்முடைய தொண்டைக்குழிக்கு மேல இருக்கிற அந்த ஓட்டை, அதுதான் குதம். அப்ப மெய்யின் உள்ளே விளங்கும் ஒலி அதாம். அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற ஒலி எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? அப்ப சுவாசத்தை, அந்த மூச்சு தான் நெருப்பா மாறுது. போய் எங்க தட்டுது? அந்த பிரம்மந்திரத்தை தட்டி திறக்குது. புருவ நடுன்ற பிரம்மந்திரத்தை போய் இந்த மூச்சு என்ன பண்ணுது? தொடுது. அப்ப கபாலம் ஏத்த வல்லீரே, காலையிலே எழுந்து 4 கட்டு அறுத்து கபாலம் ஏத்த வல்லீரே, விருத்தரும் பாலராவார் அம்மை பாதம், அம்மை அப்பர் பாதம் உண்மையே அப்படின்னு திரு சிவாக்கியர் சொல்றாருல்ல, அது உண்மைதான். காலையில எழுந்த உடனே அந்த மூச்சு கொண்டு போய் மூக்கு வழியா விடாம உள்ள கொண்டு போய் கபாலத்துல சேர்க்கணும். அதையே பழக்கமாக்கணும். இந்த பொடி போடுறவனுக்கு பொடி போடாம இருக்க முடியாது இல்ல, அது மாதிரி. அப்ப தவ யோகிகள் சாமிக்கு மூச்சை வெளியே மூக்கு வழியா விடாம பொடி போடுறவன் எப்படி மூக்கை நல்லா நோண்டி நோண்டி, அவன் கையை பாருங்க நல்லா. பாக்கு போடுறவன் மூக்க நோண்டி உள்ள வைக்கிறவனா நல்லா பாருங்க. அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி கத்தி என்ன பண்ணுவான்? அவனுக்கே அவ்வளவு சுகம் இருக்குதுன்னா நேர்மையா குறுக்கு வழியெல்லாம் போகாம சிவபெருமானுடைய திருவடி தேடி பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, எந்த மயக்கத்துக்கும் போகாம, போத வஸ்துக்கள் எல்லாம் போகாம, ட்ரக் அடிக்ட் எல்லாம் ஆகாம, குறுக்கு வழியில இறைவனை தேடாம நேர்மையா வர குழந்தைங்க நம்ம. அப்ப நேர்மையா வர குழந்தைக்கு உண்மையான இடத்த காமிக்கணும் வேணவா?
மது இல்லாம இருக்க முடியாது, மாது இல்லாம இருக்க முடியாது. பைத்தியம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒண்ணுத்துல மாட்டிக்குது இந்த உயிர். அடிக்ட் ஆயிடுது, அடிக்ஷன் ஆயிடுது. அதனுடைய இயல்பு அது. ஏதோ ஒரு போதையில போய் என்ன பண்ணுது, மனசு மாட்டிக்குது. அந்த போதையை தான் நான் இறை போதைக்கு மாத்துருங்கன்றேன். உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிற போதைக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். எல்லாரும் போதையில இருக்கதான் ஆசைப்படுறோம். போதை எங்க கொண்டு போயிடுது? ஆனந்தமா இருக்கணும்னு தான் போதையில விடு. அப்ப எந்த போதை முக்கியம்? எல்லாரும் போதையில தான் இருக்கிறோம், போதையில தான் இருக்கிறோம். அது என்ன அப்படி என்ன போதைன்னா, அந்த போதையை நம்ம கன்வெர்ட் பண்றோம். நல்லவங்க என்ன பண்றாங்க, சாமி மேல திருப்பிடுறாங்க, அவ்வளவுதான். பாவம் பாம்பரன் என்ன பண்ணிடுறான், வேற விதத்துல திருப்பிடுறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதான் போதை. ஆக மொத்தம் எல்லாரும் போதையில் இருக்குதான் பிரியப்படுறோம். எப்படிப்பட்ட போதையில் இருக்கணும்னா, சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற போதை, எம்பெருமான் திருவடியை அடைய வேண்டும்ங்கிற போதை வரணும். அதான் பக்தி. அப்ப நம்ம போதை எந்த பக்கம் திருப்புறோம்னா, சாமி மேல திருப்பிடுறோம், பேரானந்தத்தின் மேல, சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு திருப்புறோம். அப்ப உலகத்தார் அனுபவிக்கிற போதை எல்லாமே சிற்றின்பத்தோட முடிஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரம் தான், மூத்திரமா போயிடும், எதை சாப்பிட்டாலும், இல்லை டாய்லெட்டா போயிடும். அப்ப இந்த குதத்தை தெரிந்து கொண்டு யார் ஒருத்தர் பயிற்சி செய்யறாங்களோ, அவங்களுக்கு புருவ நடுவுல வெளிச்சம் நிச்சயம் உண்டு, ஒளி உண்டு, அறிவு உண்டு, முக்காலம் தெரியும், திரிகாலம் தெரியும். ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், எதுக்கு நம்ம இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம், இது காரணம் என்ன, இது காரியம் என்ன, இந்த துன்பம் வந்ததுக்கான காரணம் என்ன, ஓஹோ இந்த செயல் செஞ்சதுக்கான இந்த பதில் வந்திருக்குதா நம்மளுக்கு, இப்படின்ற அறிவு நம்மளுக்கு வரும். எப்போ? புருவ நடுவுல தவம் பண்ணும்போது. அது வரைக்கும் நம்மளுக்கு கண்ணை கட்டி காட்டுல ஓட்ட மாதிரி தான் இருக்கும். எங்க இருக்கிறோம், ஏதா இருக்கிறோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம் தெரியாம தான் இருக்கும். அப்ப அறிவு வர்ற வரைக்கும் சூழ்ச்சி சூது நம்மள சூழ்ந்து இருக்கும். அறிவு வந்த பிறகு சூழ்ச்சியும் சூதும் நம்மள என்ன பண்ணும், ஐயோ இதுக்கப்புறம் இவனை ஏமாத்த முடியாது, ஒரு லிமிட் தான், ஒரு உயிரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல, மாயே என்ன பண்ணிடும். அப்ப சூழ்ச்சி சூது வாது மாயை இதெல்லாம் அறிவு வந்த பிறகு தானாவே என்ன பண்ணும், ஒரு உயிரை விட்டு போயிடும். ஐயோ இவ்வளவு காலம் இவளை ஏமாத்தின்னு இருந்தோமே, இது என்ன அது வம்பா போச்சு, இவளை நம்மளால ஏமாத்த முடியலையே அப்படின்னா என்ன அர்த்தம், அவ அறிவுக்கு ஆளாயிட்டான்னு அர்த்தம். அறிவுன்ற குழந்தை, அறிவுன்ற அப்பாவை பிடிச்சிட்டா. குருநாதன்ற ஒரு சிறிய தீ புரு நடுவுல வச்ச பிறகு அந்த குதம்ன்ற வழியை தெரிஞ்சு சுவாசத்தை வெளியே விடாம பயிற்சி செஞ்சு அந்த இடத்த கனகனன்னு மாத்தி அறிவு வந்துருச்சுன்னா, ஒரு முறை அறிவு வந்துருச்சுன்னா ரெண்டாவது போகாது. வெளிச்சம் தான். அதுக்கு முன்னாடி இருட்டு இருக்கும். அறியாமை என்ற இருட்டு எப்பவும் இருக்காது. எல்லாம் இந்த வாழ்க்கையில துன்பம் எப்பவும் இருக்காது. ஒரு நாள் வெளிச்சம் வரும், சாமியோட பார்வைப்படும், குருநாதருடைய பார்வைப்படும். அந்த வெளிச்சம் வந்த பிறகு அந்த இருள் போயிடும். அந்த இருள் போயிடுச்சுன்னா இனி எல்லாம் சுகமே. 4 பேருக்கு நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. நீங்க வெளிச்சமாவதும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் வெளிச்சமாக ஆசைப்படுவீங்க பாருங்க, அதான் மகிழ்வித்து மகிழ். நீங்க ஞானம் அடையிறது கூட உங்களுக்கு சந்தோஷம் வராது, மத்தவங்களை ஞானம் அடைய வைக்கிறதுக்கு நீங்க படுற பாடு இருக்கு பாருங்க, அதுதான் இன்பத்தை கொடுக்கும். அதான் மகிழ்வித்து மகிழ். இதுதான் அந்த ரகசியம். அப்போ இந்த பாடல் சொல்லுகிற விளக்கம் இது. பொழிப்புரையில எல்லாமே புதம்னா எருவாயின்னு சொல்லு, டாய்லெட் போற இடத்த சொல்றாங்க. சரி, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஞானத்தின் அடிப்படையில கழுத்துக்கு மேல குதம் எங்க இருக்குதுன்னு நீங்க நல்லா அதையும் யோகிச்சு வச்சுக்கணும். தொண்டை குழிக்கு மேல, உள்நாக்குக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை தான் குதம். அந்த ஓட்டை வழியா தான் நம்ம சுவாசத்தை மேல ஏத்தி இறக்கணும். அது குருநாதருடைய தயவுல ஏத்தி இறக்கணும். அளவோட ஏத்தி இறக்கணும். எவ்வளவு மேல இழுக்கிறீங்களோ அவ்வளவு மேல கீழே இறக்கணும். சரி சமமா இருக்கணும். அப்படி ஏத்தி இறக்குனீங்கன்னா ஒளி விளங்கும் எங்க புருவ நடுவுல. அந்த ஒளியை நீங்க இறுக்கி பிடிச்சுக்கினீங்கன்னா போதும், வாழ்க்கையில வெற்றி தான். இனி எல்லாம் வெற்றி தான். ஒருத்தரும் உங்களை ஏமாத்த முடியாது. அப்போ கையினுள் வாயு கதித்தங்கு எழுந்திடன் கதி நல்லா மேலையும் கீழே இழுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
மையணி கோயில் மணிவிளக்காமே. இந்த உடம்புன்ற கோயில்ல மணிவிளக்காக இருக்கிற அந்த மாணிக்க விளக்க நீங்க புரு நடுவுல பார்க்கலாம். அப்ப நீங்க உண்டு, உங்க வீடு உண்டு. எந்த சத்திரத்துக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா உலகத்தாருக்காக, உங்க குழந்தைகளுக்காக, அடுத்த சந்ததிகளுக்காக இன்னொரு கோயிலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? உண்மை தெரிஞ்ச பிறகும் கோயிலுக்கு போகணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்பயும் முற்றோதலுக்கு போகணும், அப்பயும் அடியார்களை போய் பார்க்கணும், அப்பயும் கோயிலுக்கு போகணும். அப்ப கோயிலுக்கு போற வழக்கத்தை நம்ம உண்டாக்கிக்கணும். என்னதான் ஞானம் அடைஞ்சாலும் நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றுவதற்காக கோயிலுக்கு போய் நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஞானம் அடைஞ்சிட்டன்றதுக்காக கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுங்க, சித்தாந்தம் தெரிஞ்சிச்சுங்க, எனக்கு வேதாந்தம் தெரிஞ்சிச்சுங்க, குதம்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க, உள்கதினா எனக்கு என்னன்னு கிடைச்சிச்சுங்க, பொருநடுனா என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க, திருவடினா என்னன்னு தெரிஞ்சிச்சுங்க. தெரிஞ்சிட்டோம். அடங்கிருங்க. அடக்கம் அமரர்கள் வைக்கும், அடங்காமை ஆரியர்கள் வைத்து விடும். எவ்வளவு பெரிய ஞானம் கிடைச்சாலும் அடங்கிருங்க. எல்லாரும் போல கோயிலுக்கு போங்க. யாராவது தேடல் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க அடைஞ்ச ஞானத்தை அவங்க தேடுறாங்களான்னு பாருங்க. அவங்க திருன்னு முடிப்பாங்க. நம்ம திருன்னு முடிக்கிற மாதிரி அவங்களும் முடிக்கிறாங்களான்னு பாருங்க. வாழ்வியல் துன்பத்துல, உலகியல் துன்பத்துல அடிபட்டு சுக்கு நூறாகி ஓரமா நிக்கிறாங்களான்னு பாருங்க. ஏன்னா அப்படித்தானே நீங்க நின்னீங்க. உங்களை தூக்கி வந்து கடவுள் விட்டாரா இல்லையா குருநாதர் மூலியமா? அப்ப நீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாக்க தேவையில்லையா? எதுக்கு உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு? உன்னை போல துன்பம் அடைஞ்சவங்களை காப்பாத்துறதுக்கு தான் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில நீ பட்ட துன்பத்தை வேற யாரும் படக்கூடாது. வாழ்க்கையில நீ பட்ட துன்பத்தை வேற யாரும் படக்கூடாது. அதுக்காக தான் ஞானம் கொடுக்கப்படுது. சாமி கொடுக்கிறாரு. உனக்கு பேரானந்தம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? எனக்கு அப்படித்தான். என்னை ஏன் சாமி இவ்வளவு தூரம் தேட விட்டாருன்னு நான் யோசிப்பேன். திருஞான சம்பந்தம் மாதிரி 7 வயசுலயே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அங்கேயே பார்த்துட்டு அப்படியே நான் கரையேறி போயிருக்கலாம். இல்லையே, அதையே பாடமா மாத்தினாரு. தேட தேட விட்டு தேட விட்டு அங்க போய் இங்க போய் இதுல வாய வச்சு அதுல அந்த நெறியில இந்த நெறியில எந்த நெறியில ஏகப்பட்ட நெறி. கடைசியில கொண்டாந்து இங்க விட்டு இதுதான் அப்படின்னு சாஸ்வதமா சொல்லி நம்மளை விட்டுருக்காருன்னா அவர் பாடம் எடுக்கிறார். நம்மளை வருத்தி எடுத்து நம்மளை மற்றவங்களை பாடமாக்குறாரு. அவ்வளவுதான். அப்போ ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது. ஞான அனுபூதி அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். எவ்வளவுதான் ஞான அனுபூதி அடைஞ்சாலும் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு காமிச்சு கொடுக்கணும். இதுதான் ரகசியம் அப்படின்னு. அப்போ அறியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவருடைய அறியாமையை போக்கணும் இல்லையா? அதுதான் சிகாரம் சைவநெறி பாடசாலை. இங்க வந்து அறிவால தேர்ந்து தெளிந்து எது திருவடின்னு தெரிஞ்சு தவத்துல அமர்ந்து ஓரளவுக்கு நீங்க தேறிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்கின்ற கோயில் நீங்க, நடமாடும் கோயில் நீங்க, நடமாடுகின்ற கோயில் நீங்க. அப்புறம் தான் படமாடும் கோயில். நடமாடும் கோயில் நீங்க. நடமாடும் கோயில் சேர்ந்தா தான் படமாடும் கோயிலை கட்ட முடியும். தானா வந்துடாது படமாடும் கோயில். அப்ப எந்த கோயிலை முதல்ல பராமரிக்கணும்? உள்ளம்ன்ற கோயிலை பராமரிக்கணும். அப்படிப்பட்ட மணி விளக்கு எங்க இருக்குன்னா பொருவ நடுவில் இருக்கு. அந்த விளக்கை ஏத்துற வித்தையை நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப எது கருவாயி, எது எருவாயி, எது குதம்? இன்னைக்கு விளக்கம் இதுதான். அப்போ குதம்பாய் குதம்பாய் பூரணம் கண்டவர் பூமிக்கு வர காரணமில்லையடி குதம்பாய். குதம்பாய்னா எந்த குதத்துல பாயிறது? மூச்சை கொண்டு போய் உள்ள கபாலத்தை ஏத்த சொல்றாரு. குதம் பாய். பாய்னா பாஞ்சி போய் மூச்சு அங்க நிறுத்து. அதான் குதம்பாய். நம்மால வேற ஒரு பாய் அங்க போய் பாய்ஞ்சா முடியாது. அது டாய்லெட் போற இடம். அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க மழை காற்று வெளியிடும், மழை வெளியேறும், அவ்வளவுதான். அங்க வந்து ஒலியை உண்டாக்க முடியும். அங்க ஒன்னா தவத்துல ஒன்னா நேரா முதுகெலும்பு நேரா வச்சு அடக்கி உட்காந்துக்கலாம். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த பாட்டு சொல்ற உண்மை என்னன்னா, குதம்னா என்ன, எந்த குதத்தின் வழியாக சுவாசம் பண்ணோம்னா இந்த உடம்புல என்ற மணி விளக்க நம்ம ஏத்தலான்ற ரகசியத்தை இந்த பாட்டு நமக்கு சொல்லுதுன்னு சொல்லி, எது கோயில் அப்படின்ற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இதுக்காரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி பாட்டை ஒரு முறை படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பையின் உள்ளே படிக்கதவு ஒன்றிடின் மெய்யின் உள்ளே
விளங்கும் ஒலியதாம் கையினுள் வாயு கதித்தங்கு எழுந்திடின் மையனி கோயில் மணிவிளக்காமே. பையனா உடம்பு, அந்த உடம்புகளுக்கு மூலாதாரம் வந்து ஞானிகளுக்கு மூலாதாரம் புருவநடு, உலகத்தாருக்கு மூலாதாரம் இடுப்பு. அந்த மூலாதாரத்துல படிக்கதவு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அது புருவநடு. அந்த படிக்கதவு உள்ளே இருக்குதுன்னு சொன்னா அதுதான் தொண்டைக்குழி. அந்த தொண்டைக்குழிக்கு மேல உள்நாக்குக்கு மேல, இந்த உள்நாக்குக்கு மேல உள்நாக்குக்கு மேல ஒரு ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை வழியா சுவாசத்தை வீணாக்காம மேலையும் கீழே ஏற்றி இறக்குற வித்தைக்கு பேர் தான் சித்த வித்தை, சுத்த வித்தை, சாகா கலை, வேகா புனல். அந்த மெய்யின் உள்ளே விளங்கும் ஒளியதான் அந்த கையினுள் வாயு கதித்தாங்க. அந்த தான் கதின். கதின்னா என்ன கதின்னு சொன்னேன்? கதின்னா வாயுன்னு சொல்லிட்டேன். கதாகதம். அப்போ அந்த மூச்சை வீணா பிராணனை வெளியே செலுத்தாம யார் ஒருத்தர் அந்த உள்நாக்கு வழியாக மெதுவா மெதுவா ஏத்தணும், மெதுவா ஏத்தணும், மெதுவா ஏத்தணும், மெதுவா ஏற்றி இறக்கி பழகணும் பழகணும். அப்படி பழகிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஜபம்னு சொல்லுவாங்க. அதான் தபம். இதான் உண்மையான தபம், இதான் உண்மையான தபம் அப்படின்னு சொல்லி கையினுள் வாயு கதித்தங்கு எழுதின் மையணி கோயில் மணிவிளக்காமை. அப்படிப்பட்ட தவம் பண்றவங்களுக்கு மணிவிளக்கு போல சிவபெருமான் புருவநடுவுல முருகபெருமானா காட்சி கொடுப்பார். அப்போ ஞானோபதேசம் பெறுவீர்கள், எல்லாருக்கும் வெளிச்சமா இருப்பீங்க, நடமாடும் கோயிலா மாறுவீங்க, படமாடும் கோயில்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க, உண்மை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவுதான். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெயெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியில ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அடியனை தொடர்பு கொள்ளலாம். என்னங்கய்யா புத்தகம் ஃபுல்லா எருவாய்னா வலம் போற இடத்து தான் எருவாய் தான் படிக்கதவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன திடீர்னு படிக்கதவு அங்க இருக்குதுன்னு சொல்றீங்களா? உண்மைதான், புத்தகத்துல போட்டிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு சொல்ற பகிரங்கமா சொல்றதுக்கு ஒரு ஆச்சாரியார் தேவைப்படுறாருல்ல. உண்மைதான், மலம் போற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் தான். அங்க ஒரு சென்சார் பாயிண்ட் இருக்கு. ஆனா ஒருபோதும் அது குதம்னு சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல பாய முடியாது. நம்ம மூச்சை பிராணனை கொண்டு போய் என்ன பண்ண முடியாது. அது மலைக்காற்று மட்டும்தான் வெளியே போகும். அப்போ மூச்சு காற்ற உள்நாக்கு வழியா மேல ஏற்றி இறக்கக்கூடிய அதுதான் குதம். மூக்கு வழியா வெளியே சுவாசம் போகாம உள்ள இழுத்து அந்த வித்தையை கத்துக்கிறதுக்கு பேர் தான் சித்த வித்தை, சுத்த வித்தை, மூச்சு பயிற்சி. அதான் கேசரி யோகம். குருநடுவில் போய் நிறுத்தணும். வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில நிறுத்தினா அதான் கேசரி யோகம். அதான் திருமூல நாயனார் வலியுறுத்தி சொல்றார். எவ்வளவு பெரிய வேதாந்த நூல்ல அவ குருநாதர் மூலியமா அந்த உண்மையான குதம் எது என்று தெரிந்து மூக்கு வழியா சுவாசத்தை வீணாக்காம திருவடியில போய் நிறுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை யார் ஒருத்தர் பெறுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் அந்த ஒளி விளங்க இடத்தில் திளைத்திருப்பார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்த சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே
திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அப்படி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்யும். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படுத்தி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்யும். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவு இச்சையும், நமச்சிவாயவே நன்னெறி, நமச்சிவாயவே நானறிவு இச்சையும், நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க.